அது ரொம்ப ஆச்சரியமானது. கண்டிப்பா. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். குறிப்பா ஒளி மற்றும் ஒளிய பத்தி. முதல்ல நம்மள பார்க்க வைக்கிற ஒளியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? தாராளமா. ஒளிங்கிறது ஒரு ஆற்றல். அது இல்லாம நம்மால எதையுமே பார்க்க முடியாது. சரி. இந்த ஒளி எங்கிருந்து வருது? உங்க குறிப்புகள்ல இதை இயற்கை, செயற்கைன்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஆமா. சூரியன், நட்சத்திரங்கள், மின்னல் இதெல்லாம் இயற்கை ஒளி மூலங்கள். ம், நாம உருவாக்குனது. அதாவது பல்பு, மெழுகுவர்த்தி, டார்ச் லைட் இதெல்லாம் செயற்கை. கரெக்ட். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த ஒளியோட தரம். ஒளியோட தரமா? அப்படின்னா சூரிய வெளிச்சத்துக்கும் நம்ம வீட்டு டியூப்லைட் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறத சொல்றீங்களா? அதேதான். சூரிய ஒளிங்கிறது ஒரு முழுமையான ஸ்பெக்ட்ரம். அதாவது வானவில்ல இருக்கிற எல்லா நிறங்களும் அதுல ஒரு சீரா கலந்திருக்கும். ஓகே. ஆனா ஒரு டியூப்லைட் ஒளி அப்படி இல்ல. அதுல சில குறிப்பிட்ட நிறங்கள் மட்டும்தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் சில சமயம் அந்த வெளிச்சம் கண்ணுக்கு கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்கு. ஓ, இது உண்மையிலே ஒரு புது கோணம். நான் எப்பவுமே வெளிச்சம்னா வெளிச்சம் அவ்வளவுதான் நினைச்சேன். சரி, இந்த ஒளி நேரா போகுதுன்னு சொல்றோம். அப்போ அதோட வழியில ஏதாவது தடுத்தா? தடுத்தா ஒளி போக முடியாத ஒரு எரர் உருவாகும். அதுதான் நிழல் இல்லையா? ஆமா, அதுதான் நிழல். ஆனா இதுல ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க உங்க நிழலோட ஓரங்களை கவனிச்சிருக்கீங்களா? ஓரங்களையா? அது ஒரு கோடு போட்ட மாதிரி ஷார்ப்பா இருக்காது. கொஞ்சம் மங்கலா, பிளர் ஆன மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, யோசிச்சு பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அது ஏன் அப்படி? இதுக்கு காரணம் நம்ம ஒளி மூலம் ஒரு சின்ன புள்ளி மாதிரி இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கிறது தான். சூரியன் ரொம்ப பெருசு இல்லையா? ஆமா. அதனால ஒரு பொருளோட ஒரு பகுதியிலிருந்து வர்ற ஒளி தடுக்கப்பட்டாலும் இன்னொரு பகுதியிலிருந்து வர்ற ஒளி அந்த நிழலோட ஓரத்துக்கு போயிடும். ஓ, இதனாலதான் முழுசா இருட்டா இருக்கிற அடர் நிழலும் அதைச் சுத்தி கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற மென்னிழலும் உருவாகுது. அந்த மென்னிழல் தான் ஓரங்களை மங்களா காட்டுது. அட அப்படியா? இத்தனை நாளே என் நிழலை பார்த்திருக்கேன். ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குன்னு யோசிச்சதே இல்ல. ஆமா, சாயங்கால நேரத்துல நம்ம நிழல் ரொம்ப நீளமா இருக்குமே, அதுக்கு காரணம் சூரியனோட கோணம்தான். இப்ப புரியுது. சரி, ஒளி தடுக்கப்பட்டா நிழல். இதுவே தடுக்கப்படாம ஒரு வழவழப்பான பரப்புல பட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது திரும்பி வரும். அதாவது பிரதிபலிக்கும். ரிஃப்ளெக்ஷன், கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி. இதுக்கு ஒரு விதி இருக்கே. ஒளி படுற கோணமும் திரும்பி போற கோணமும் சமமா இருக்கணும்னு. கரெக்ட். ஒரு பந்து சுவத்துல பட்டு திரும்புற மாதிரி தான். ஆனா இங்க ஒரு கேள்வி. கண்ணாடியில உங்க முகம் தெரியுது. ம், ஆனா ஒரு வெள்ளை நிற சுவத்துல ஏன் உங்க முகம் தெரியல? அது மேலேயும் தானே ஒளி படுது, அதுவும் ஒளிய பிரதிபலிக்குது. இது ஒரு நல்ல கேள்வி. யோசிச்சதே இல்ல. ரெண்டுமே ஒளிய பிரதிபலிக்குது. ஆனா ஒண்ணுல பிம்பம் தெரியுது, இன்னொன்னுல தெரியல. ஏன்? இதுக்கு காரணம் பிரதிபலிப்புல ரெண்டு வகை இருக்கு. கண்ணாடி மாதிரி ரொம்ப வழவழப்பான பரப்புல நடக்கிறதுக்கு பேரு ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். ஆமா, அது மேல படுற ஒளிக்கதிர்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கோணத்துல திரும்பி போகும். அதனாலதான் ஒரு தெளிவான பிம்பம் உருவாகுது. ஓகே. அப்போ சுவத்துல நடக்கிறது? அதுக்கு டிஃப்யூஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்னு பேரு. அந்த பரப்பு நமக்கு வழவழப்பா தெரிஞ்சாலும் நுண்ணோக்கில பார்த்தா அது ரொம்ப மேடு பள்ளமா இருக்கும். ஆஹா, சரி சரி. அதனால அது மேல படுற ஒளிக்கதிர்கள் ஒவ்வொருதும் ஒவ்வொரு திசையில சிதறி போகும். ஒளி பிரதிபலிக்குது தான், ஆனா சிதறி போறதால பிம்பம் உருவாகிறதில்ல. வாவ்! அப்போ நம்ம பார்க்குற பெரும்பாலான பொருட்கள்ல நடக்கிறது இந்த டிஃப்யூஸ் டிஃப்ளெக்ஷன் தான். அதனால தான் அதுங்க கண்ணாடியா படபடக்காம நமக்கு பொருட்களா தெரியுது. சரியா சொன்னீங்க. இந்த சிதறல்னால தான் நாம அந்த பொருளையே பார்க்க முடியுது. இது ரொம்ப எளிமையான ஆனா முக்கியமான ஒரு விளக்கம். சரி, பார்க்குற விஷயத்த பத்தி பேசிட்டோம். இப்போ கேட்குற விஷயத்துக்கு வருவோம். ஒளி. சவுண்ட். ஒளிங்கிறது ஒரு வகையான ஆற்றல்னு தெரியும். ஆனா அதோட மூலம் என்ன? அது எப்படி உருவாகுது? ஒலி உருவாகிறதுக்கு ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான் இருக்கு. அத அதிர்வு, வைப்ரேஷன். அதிர்வா? ஆமா, ஒரு பொருள் முன்னும் பின்னுமா வேகமா அசையும் போது அது காத்துல இருக்கிற மூலக்கூறுகளை அழுத்தி விரிவடைய செய்யுது. இந்த அழுத்தம் ஒரு அலை மாதிரி பரவி நம்ம காதுகளை அடையுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஒரு கிட்டார் கம்பியை மீட்டும் போது அது அதிர்றத நம்ம பார்க்க முடியுமே. கரெக்ட். இல்லனா நம்ம பேசும்போது நம்ம தொண்டையில கை வச்சா நம்ம குரல் நாண்கள் அதிர்றத உணரலாம். நீங்க கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆமா, உன்னவே அதிருது. இந்த அதிர்வு தான் ஒலியா மாறுது. அதேதான். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம காதுகளால எல்லா அதிர்வுகளையும் கேட்க முடியாது. அப்படின்னா? மனுஷங்களால சாமானியமா ஒரு வினாடிக்கு 20 அதிர்வுகள்ல இருந்து 20,000 அதிர்வுகள் வரைக்கும் மட்டும்தான் ஒலியா உணர முடியும். ஒரு நிமிஷம்.
அப்போ 20க்கு கீழேயும் 20,000க்கும் மேலேயும் அதிர்வுகள் இருக்கு. ஆனா அது நமக்கு அதுக்கு கேட்காதா? நிச்சயமா. நம்மள சுத்தி ஒரு பெரிய ஒலி உலகம் இருக்கு, ஆனா நம்ம அதுக்கு செவிடா இருக்கோம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. 20 ஹெர்ட்ஸ்க்கு குறைவான அதிர்வுகளுக்கு இன்ஃப்ரா சவுண்டுன்னு பேரு. யானைகள், திமிங்கலங்கள் எல்லாம் இந்த ஒலி மூலமா ரொம்ப தூரத்துக்கு தொடர்பு கொள்ளும். ஓ, அப்போ 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல? அதுக்கு அல்ட்ரா சவுண்டுன்னு பேரு. வவ்வால்கள் இந்த ஒலியை எழுப்பி தான் இருட்டுல வழி கண்டுபிடிக்குது. மருத்துவத்துல ஸ்கேன் எடுக்கவும் இதைத்தான் பயன்படுத்துறாங்க. அப்போ ஒலிங்கிறது வெறும் அதிர்வு தான். ஆனா நம்ம உடலமைப்பு தான் எதை கேட்க முடியும், முடியாதுங்கிற எல்லையை நிர்ணயிக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இந்த அதிர்வுகளோட வேகம்தான் ஒலியோட தன்மையை மாத்துதா? அதாவது ஒரு புல்லாங்குழல் சத்தத்துக்கும் ஒரு ட்ரம்ப் சத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி? கரெக்ட். அதுக்கு அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வென்சி தான் காரணம். அதிர்வெண் அதிகமா இருந்தா ஒலி ரொம்ப கீச்ணும், அதாவது ஹை பிட்ச்ல கேக்கும். புல்லாங்குழல் விசில் சத்தம் மாதிரி. ஆமா. அதிர்வெண் குறைவா இருந்தா ஒலி ரொம்ப கனமா, லோ பிட்ச்ல கேக்கும், ட்ரம் சத்தம் மாதிரி. இல்ல ஒரு ஆணோட குரல் மாதிரி. அதேதான். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி பொதுவா பெண்களோட குரல் நாண்கள் மெல்லியதா, வேகமா அதிரும். அதனால அவங்க குரல் ஹை பிட்ச்ல இருக்கு. ஆண்களுக்கு அது தடிமனா மெதுவா அதிரும். அதனால லோ பிட்ச்ல இருக்கு. எல்லாமே அந்த அதிர்வுகளோட வேகம்தான். ஆமாம். ஒலி பரவுறதுக்கு காத்து மாதிரி ஒரு ஊடகம் தேவைன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. அப்போ விண்வெளியில சத்தம் கேட்காதுன்னு சொல்றது உண்மைதானா? 100க்கு 100 உண்மை. விண்வெளி ஒரு வெற்றிடம். அங்க அதிர்வுகள் பரவறதுக்கு காத்து மூலக்கூறுகளே கிடையாது. அப்போ அங்க எவ்வளோ பெரிய வெடிப்பு நடந்தாலும் எந்த சத்தமும் கேட்காது. துளி கூட கேட்காது. சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல காட்டுற மாதிரி ஸ்பேஸ்ல சத்தம் வராது. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒலி பத்தின விதிகள்லாம் ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டதா இருக்கு. ஆமா. இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது. என்ன மாதிரி? ஒளி ரெண்டுமே அலைகள் தான். ஆனா அதோட வேகத்துல அம்பம் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒளி ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும். ரொம்ப வேகம். ஆனா ஒலி காத்துல ஒரு வினாடிக்கு வெறும் 343 மீட்டர் தான் பயணிக்கும். இந்த வேக வித்தியாசம் நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிற விதத்தையே மாத்துது. நீங்க மின்னலுக்கும் இடிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். மின்னல் அடிச்சதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இடி சத்தம் கேட்கும். ரெண்டும் ஒரே நேரத்துல நடந்தாலும் ஒலி வேகமா நம்ம கண்ணுக்கு வந்துருது. ஆனா ஒலி மெதுவா நம்ம காதுக்கு வருது. ஆமா. இப்போ இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல சிந்திச்சு பாருங்க. ஒரே நிகழ்விலிருந்து வர 2 விதமான தகவல்கள், அதாவது ஒளியும் நமக்கு வெவ்வேறு நேரத்துல வந்து சேருது. நம்ம மூளை தான் இந்த 2 தாமதமான தகவல்களையும் ஒன்னா இணைச்சு மின்னலோட இடிங்கிற ஒரு முழுமையான அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. சரி. இந்த சின்ன நிகழ்வு நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தோட அளவையும் அதிலிருந்து வர்ற தகவல்களை நம்ம மூளை எப்படி ஒரு கதையா உருவாக்குதுங்கிறதையும் பத்தி நமக்கு என்ன சொல்லுது? இது உண்மையிலே ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளி. நம்ம யதார்த்தங்கிறது இந்த மாதிரி தாமதமான முழுமையற்ற தகவல்களை வச்சு நம்ம மூளை கட்டுற ஒரு கதை தான். இந்த அருமையான அலசலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.